தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/3/2023 செவ்வாய்க்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இரவு 4:10 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்குள்ள கிரக நிலையை பாருங்க. மேச ராசியில சுக்கிரன் ராகு இருக்கு, மிதுனத்துல செவ்வாய் இருக்கும், துலாம் ராசியில கேது இருக்கு, மகரத்துல சனி, கும்பத்துல சூரியன், மீனத்துல வியாழன் புதன் இருக்கு. இதுக்கு இடையில சந்திரன் இன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கு. ஏன்னா கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில இருக்கு. இந்த கிரக அமைப்பை வச்சு பார்க்கிற போது செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். பொதுவாகவே முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அந்த ராசிக்காரர்கள் மிக 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 கவனமாக இருக்கணும். இப்போ மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சனியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும், குரு சுக்கிர சேர்க்கை, குரு சுக்கிர பார்வை இருந்தாலும், சூரியன் ராகு சேர்க்கை இருந்தாலும் மிக 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 கவனத்தோடு அந்தந்த ராசிக்காரர்கள் இருக்கணுமா. அந்த அடிப்படையில் இன்றைக்கு செவ்வாய் பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் எல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அது என்ன செய்யும் அப்படின்னா, 2 முரண்பாடான கிரகம் பார்க்குது. செவ்வாய் சனி பார்வை அப்படிங்கிற போது சனிக்கு ஒரு பாடல் உண்டு. சீதைதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துகிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை பிரியும் வகை செய்வித்தாய், போதில் அயன்தாளில் தலை போட்டு வைத்தாய், புதிய எனில் அகஸ்தியனை பொருந்தச் செய்தாய், தாதுசேர் மலர்மார்பா எனை தொடாதே, சனீஸ்வரனே காகமேறும் தம்பிரானே அப்படின்னு சொல்லி பழைய காலத்து சனி கவசம் ஒன்று உண்டு. இப்போ புதிதாக சனி கவசம் நான் எழுதியிருக்கேன். மந்தனாம் காலினீலா மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றுன்னு சொல்லி கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒருபெரும் கிரகமான ஒப்பற்ற கிரகம் சனின்னு ஆரம்பிக்கும். நம்ம தினத்தந்தி நாளிதழில் கூட அது பலமுறை வெளிவந்திருக்கு. அந்த மாதிரி சனிக்குன்னு சொல்ற கவசத்துல சீதனை ராவணனால் சிறை செய்வித்தாய், தேவர்களை சூரனால் வதை செய்வித்தாய், மாது திரௌபதி துகிலை உரிய வைத்தாய், மகேஸ்வரனை உமை விரியும் வகை செய்வித்தாய் என்னெல்லாம் எல்லாமே சனியினுடைய ஆதிக்கத்தால் நடந்ததா அந்த புராணங்கள் சொல்வதாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சனி 2 எழுத்து, அதை தாக்கும் கிரகம்ங்கிறீங்க. ஆனால் அது காக்கும் கிரகம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி நல்லவன், ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோகம் செய்கிற கிரகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி யோகம் செய்கிற கிரகம். அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சனி சொந்த வீடு. அப்படி இருந்தாலும் செவ்வாய் பார்வை இருக்கின்ற பொழுது அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே இந்த செவ்வாய் சனி பார்வை காலத்தில் நீங்கள் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சனியை போய் கும்பிடலாம், செவ்வாயை கும்பிடலாம். செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயில், சனிக்கு திருநள்ளாறுன்னு உங்களுக்கு தெரியும். திருநள்ளாறு மட்டுமல்ல, பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அதற்கென்று ஒரு அக்னீஸ்வரர் ஆலயம் இருக்குது, திருக்கொள்ளிக்காடுன்னு இருக்குது. குச்சானூர்னு தேனிக்கு பக்கத்தில் மூலஸ்தானம் இருக்குது. இது நீங்களாக சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புளிச்சலூரில் அகத்தீஸ்வரர் கோயில்னு இருக்குது, வட திருநள்ளாறுன்னு அது சொல்கிறாங்க. இப்படி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த சிவாலயங்களில் உள்ள சனியவும் கும்பிடலாம், காகத்துக்கு சோறும் வைக்கலாம். குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் எல்லாம் அந்த செவ்வாய் அந்த மிதுனத்தை விட்டு மாறும் வரை மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்து செயல்பட வேண்டிய நாள். யோகங்கள் சேர வேண்டுமானால் நீங்கள் யோசித்து தான் செயல்பட வேண்டும். பெண்வெளி பிரச்சனைகள் 1-2 தலை தூக்கலாம். அது மட்டுமல்ல, உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சந்திராஷ்டமம் வேறு என்று வந்திருக்கிறது. சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே மனக்கலக்கம் அதிகரிக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சியோடு இருந்தால் நல்லது நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 2 செவ்வாய், விரையாதிபதி 2 இருப்பதனாலே விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் ஏதேனும் புது முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் அது கைகூடுகின்ற இந்த நாள் யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு மிக 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 கவனம் தேவைப்படும் நாள். உங்கள் ராசியில் இருக்கும் செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரலாம்.
உடன்பிறப்புகள் கூட எதிரியாகலாம். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். பணிபுரியும் இடத்தில் கூட மேலதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, அவர்களோடு உங்கள் மோதும் சூழ்நிலை கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் எதையும் திட்டவட்டமாக இன்று நீங்கள் செய்ய இயலாது. பொதுவாக இன்று கிழமையும் செவ்வாய் என்பதால் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒரு புறம், செவ்வாய் சனியை பார்ப்பது மற்றொரு புறம். எனவே துன்பங்கள் அடுக்கடுக்காக வரப்போகிறது. எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரியாக மாறலாம். கடன் சுமை கூடிக்கொண்டே போகும். உத்தியோகத்தில் கூட உங்கள் பணியை தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுக்க வேண்டிய நிலை உருவாகும். தொழில் புரிபவர்களாக இருந்தால் கூட இருக்கும் கூட்டாளிகள் அச்சுறுத்துவார்கள். நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், தொழிலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், உங்களுக்கு உரிய பணத்தை விரைவில் தந்து விடுகிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். என்ன இருந்தாலும் நிம்மதி குறைவாக இருக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் கிடைக்கும் நாள். ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வளர்ச்சிக்காக நீங்கள் முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலமும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் தானாகவே வரலாம். அதே நேரத்தில் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். சில மாதங்களாக அப்படியே ஸ்தம்பித்து நின்ற தொழில் இப்பொழுது விறுவிறுப்பாக நடைபெறலாம். இன்று இல்லம் தேடி வரும் ஒரு நல்லவர் மூலமாக நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டியாக செயல்பட்டவர்கள் விலகும் நாள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். வரன்களும் வாயில் தேடி வரலாம். கல்யாண கனவுகளை நனவாக்குவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். புதன் வலிமை இழந்து 7ல் இருந்தாலும் கூட, புதன் நீச்சமானாலோ அல்லது அஸ்தங்கத்தில் இருந்தாலோ வலிமை இழந்தாலோ கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் யோகத்தை செய்யும். எனவே மாமன் மைத்துன வழியில் ஒரு மனங்கணிந்த ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். 8ல் இருந்த செவ்வாய் இப்பொழுது விலகிவிட்டது. 9ல் இருக்கின்ற பொழுது பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். வீடு கட்ட வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் அது கைகூடும். உத்தியோகத்தில் வரவேண்டிய பதவி உயர்வு இதுவரை கிடைக்காமல் தள்ளி போனது இப்பொழுது தானாக வரலாம். நாளிலே சனி இருப்பதனாலே கொஞ்சம் உடல்நலத்தில் மட்டும் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யும் சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆரோக்கிய தொல்லை மட்டும் அதிகரிக்கும். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டிய நாள். சேமிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம். பொதுவாக இன்று தொட்டு துலங்கும் நாள் என்று கூட சொல்லலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாரே, அலைச்சல் ஏற்படுமே என்று நீங்கள் நினைக்கலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதன் பார்வை 2ல் பதிகிறது. எனவே 2ஆம் இடம் தனஸ்தானம் புனிதமடைகின்றது. எனவே இடம்பூமியால் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தொகை வரலாம். அதன் மூலமாக கடன் சுமை உங்களுக்கு குறைய வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் உடன் பிறப்புகளாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாயின் பார்வை இருப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எதை நீங்கள் செய்தாலும் அது இழுத்துக்கொண்டே செல்லலாம். அதாவது தடைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு தாமதங்களே ஏற்பட போகிறது. 3ல் சூரியன் இருப்பதால் அரசு வெளியில், அதாவது அரசியல்வாதிகள் மூலமாகவும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரப்போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்று மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதே பெரும் பிரயாசையாக இருக்கலாம். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. இன்று கிழமை செவ்வாய் என்பதாலே அங்காரக வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி ஒருபுறம், 2லே சூரியன், 3லே குரு. இந்த நாள் உங்களுக்கு போராட்டமான நிலை மாறி புதிய பாதை அமையும் நாளாகும். புகழ்மிக்கவர்களின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். சக ஊழியர்களிடம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் இடமாற்றம் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் விரும்பிய இடம் உங்களுக்கு கிடைக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கப் போகின்றது. விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கப் போகிறது. அந்த சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்க முன் வருவீர்கள்.
பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். குறிப்பாக குழந்தைகளை மட்டும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு சிறந்த நாள். தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் நாள். தொகை வந்த வருடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 12ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அடுத்தடுத்து உங்களுக்கு தொகை கரங்களில் புரண்டு கொண்டே இருக்கும். எனவே தேவைக்கேற்ப பணம் தேடி வந்து சேரும் நாள் என்று கூட சொல்லலாம். 4லே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு நன்மைதான். செவ்வாய் பூமிகாரகன். பூமிகாரகன் 4ஆம் இடம் எனப்படும் வீடு ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது இதுவரை நீங்கள் வீடு வாங்க வேண்டும் அல்லது இடம் வாங்கி மனை கட்ட வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டிருந்தால் அது நடைபெறாமல் இருக்கலாம். இன்று அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கைகூடி வரப்போகின்றது. எனவே எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.